ஸோ இந்த காலகட்டத்தில் தொழிலில் புதுசாக தொடங்கலாமா, அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிற தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் நினைக்கிறவங்களுக்கு பண்ணலாமா? அதாவது தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது இவங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் கன்னி ராசி, புதனுடைய வீடு. அந்த கன்னி ராசியவே சனி பகவான் வக்ர கதியிலிருந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறாரா, இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது போக இவங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி யாரு, செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானும் கன்னி ராசிலேயே இருக்கிறாரா, அந்த கன்னி ராசியிலிருந்து தனுசு ராசியை பார்க்குறாரா, அந்த சனி பகவானும் கன்னி ராசியை பார்க்குறாங்களா, தனுசு ராசியும் பார்க்குறாங்களா. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் இடம் இவங்களுக்கு வலுவானதுனால இவங்க எந்த பிஸ்னஸ் பண்ணினாலும் எந்த வியாபாரம் பண்ணினாலும் அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலில் நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினச்சாலும் சரி, கண்டிப்பாக வருவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரங்க வெளிநாட்டில், சிங்கப்பூரில், மலேசியாவில், ஜெர்மனில், அதுபோக ஸ்பெயினில், சுவிட்சர்லாந்தில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில், இது மாதிரி நார்வேல, இந்த மாதிரி கண்ட்ரியில் இன்னும் நிறையா வெளியூரில் இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய கஷ்டங்கள் இந்த பீரியடில் கண்டிப்பாக தீருவதற்கு 99% வாய்ப்பு இருக்கிறது. சிறப்பு. கண்டிப்பாக அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும். தொழிலில் ப்ரமோஷனோ, தொழிலில் வந்து ஒரு நல்ல வருமானம் வரணும், அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது இந்த பீரியடில் வந்துடும்.